ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிளாக்கோட கொஷின்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து கேட்க்கு எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது போக செட்டும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து மெயின் பிளாக்கில் உள்ள பார்ட் பி கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, டு நியூட்ரலைஸ் எக்ஸஸ் ஸ்டொமக் ஆசிட் தட் காசஸ் இன்டைஜஷன் த பெஸ்ட் சாய்ஸஸ்ன்னு கேட்குறாங்க. ஸ்டொமக் ஆசிட் அதிகமாகும்போது நம்மளுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அசிடிட்டிலாம் வரும், இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கால்சியம் கார்பனேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி. கால்சியம் கார்பனேட் யூஸ்ஃபுல்லாக நம்ம வெத்தலை போடுறது கூட இதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், ஐசோமார்ஃபஸ் சால்ட்ஸ் ஆர். ஐசோமார்ஃபஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியணும். ஐசோமார்ஃபஸ் அப்படின்னா சேம் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். மற்றது எல்லாமே மாலிகுலர் ஃபார்முலா, அட்டாமிக் நம்பர் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸ்ட்ரக்சர் மட்டும் சேமாக இருக்கணும். ஸோ அதை தான் வந்து ஐசோமார்ஃபஸ்ன்னு சொல்கிறோம். சேம் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு ஐசோமார்ஃபஸ். ஸோ 1, 2, 3 மூணுமே வந்து சேம் ஸ்ட்ரக்சர் தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஹேலைட் டு நாட் இம்பார்ட் கலர் டு த ஃப்ளேம். ஃப்ளேமுக்கு வந்து எது வந்து கலர் கொடுக்காது, எந்த ஃப்ளேம் வந்து கலராக இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிலியம் தான் கலராக இருக்காது. ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பெரிலியம் மெக்னீஷியம் ரெண்டுமே வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு போயிட்டு திரும்ப கிரவுண்ட் ஸ்டேட் வரும்போது விசிபிள் ரீஜனில் வந்து இருக்காது. அதனால தான் வந்து அது வந்து கலராக இருக்காது அதோட ஃப்ளேம்ஸ் வந்து. அதுக்கடுத்து ப்ளூ கலர் ஆஃப் சஃபைர் விச் இஸ் ஜெம் ஸ்டோன் Al2O3 இஸ் டியூ டு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் டிரான்சிஷன் ஃப்ரம். எந்த சார்ஜ் டிரான்சிஷன்னால் நம்மளுக்கு வந்து சஃபைருக்கு வந்து அந்தளவுக்கு ப்ளூ கலர் இன்டென்ஸாக கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, Fe2+ கூட கொஞ்சோண்டு டைட்டானியம் 4+, அதாவது Fe3+, டைட்டானியம் ரெண்டுமே 3+ ஃபார்மில் தான் இருக்கும். ஆனால் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி ஆப்ஷன் தான் வந்து ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. Fe2+ கூட டைட்டானியம் ஆட் பண்ணுறோம் நம்ம. ஸோ Fe2+, டைட்டானியம் 4+, இதுதான் வந்து சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது. ஓகேவா? டியூ டு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் இந்த சஃபைரோட ப்ளூ கலர் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா Fe2+ டு டைட்டானியம் 4+. இந்த Al2O3 வந்து நம்ம கோரண்டம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம Al2O3 கொடுக்காம நார்மலாக கோரண்டம் சொல்லி கேட்டாலும் நம்மளுக்கு வந்து இதுதான் ஆன்சர்னு தெரியணும். மோஸ்ட்லி மெயின் பிளாக்கில் வந்து நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிக்கிறனால எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கான்செப்ட் பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அடுத்து, காம்பவுண்ட்ஸ் யூஸ்ட் இன் இன்ஃப்ளேஷன் ஆஃப் ஏர் பேக்ஸ் இன் கார் சார். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கண்டிப்பாக செட்டில் வந்து கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கலி மெட்டல் அசைடு. ஏன்னா ஏர் பேக்ஸில் வந்து நமக்கு நைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து அசைட்னால தான் கிடைக்கும். அதுக்கு ஃப்ராஷ் ப்ராசஸ் இஸ் யூஸ்டு ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. சல்ஃபர் தான் வந்து ஃப்ராஷ் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து, ஸ்பீசிஸ் டஸ் நாட் கண்டெயின் அட்லீஸ்ட் 190 டிகிரி பாண்ட் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. எந்த ஸ்பீசிஸ் வந்து ஒரு 90 டிகிரி பாண்ட் ஆங்கிள் கூட இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CF4 தான். ஏன்னா அது வந்து டெட்ராஹெட்ரலில் இருக்கும். ஸோ எல்லா பாண்ட் ஆங்கிளுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் வந்து இதுக்கு வந்து 90 டிகிரி பாண்ட் ஆங்கிளே கிடையாது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பை ஆடிங் ஜிப்சம் டு சிமெண்ட். சிமெண்ட்டோட ஜிப்சம் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்குறாங்க. செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சிமெண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கல் மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா நம்ம வந்து ஜிப்சம் வந்து ஆட் பண்ணணும்.